பழனி நில மோசடி விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் மீது அவதூறு கருத்துகள் பரப்பியதாக வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தற்பொழுது நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். பழனி கோவில் நில விவகாரத்துல அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டின் கீழ வினோத் சூர்யா என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அறநிலைத்துறை அமைச்சருடைய உதவியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில பொது அமைதியை குலைத்தது, கலவரத்தை தூண்டுவது போன்ற குற்றச்சாட்டு பிரிவுகளின் கீழே இவருக்கு மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வழக்கை ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கையோட வினோத் சூரியகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, அரசியல் உள்நோக்கத்தோட இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது பேச்சுரிமை, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்று அந்த மனுல தெரிவிச்சிருக்காரு. இந்த மனு நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் என்ன சொல்றாங்கன்னா, கோவில் நில விவகாரம் தொடர்பா கருத்துக்கள் மட்டுமே, அந்த தகவல்கள் மட்டுமே தான் சமூக வலைதளத்தை பதிவு செய்யப்பட்டது. மற்றபடி அமைச்சர் மேல தனிப்பட்ட விரோதமோ பழிவாங்கும் உணர்வோ எதுவும் இல்லை என்று வாதிட்டார். இதையடுத்து நீதிபதி சொல்லும்போது, அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டுவது வகையில செயல்படுவது என்றெல்லாம் இந்த வழக்குல பொருந்துமா? இது சம்பந்தமா நீங்க அவதூறு வழக்கு தானே தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை அரசு தரப்புக்கு எழுப்பிக்கிட்டு இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு, அதாவது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.